சென்னையின் பல்வேறு இடங்களில் காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இது குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சடையாண்டி. வணக்கம் சடையாண்டி, சென்னையில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் மழை பெய்து வருகிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பா மோனிஷா, சென்னையில் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக சூறை காற்றுடன் கூடிய கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை, விமான நிலையம், மெரினா கடற்கரை, அண்ணா நகர் உள்ளிட்ட பரவலாக சென்னை முழுவதுமே இந்த கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த கனமழை அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேற்கு காற்றினுடைய திசை மாறுபாடு, வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 7 தினங்களுக்கு பரவலாக கனமழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னையில் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய அந்த கனமழையானது கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது. பகல் பொழுதில் சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் இன்றைய தினம் பதிவானது. மீனம்பாக்கத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட், அதே மாதிரி நுங்கம்பாக்கத்திலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் சென்னையில் இன்று வெயில் பதிவாகி இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது மாலை நேரத்தில் இந்த இரவு நேரங்கள்ல கனமழையானது வெளுத்து வாய் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை முழுவதுமே குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மழையும் இந்த இடி மின்னலுடன் கூடிய சூறை காற்றும் வீசுகிறது. இதன் காரணமாக கனமழை கொட்டி தீர்க்கிறது. சாலையின் இரு புறங்களிலுமே தண்ணீர் தேங்கக்கூடிய அளவிற்கு இங்கு சென்னையில கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. மோனிஷா, மழை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா சென்னை வானிலை ஆய்வு மையமானது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டத்திற்கும் அடுத்த 2 மணி நேரத்திற்கு இந்த மழை தொடரும். இடி மின்னலுடன் கூடிய இந்த கனமழை அடுத்த 2 மணி நேரத்திற்கும் இந்த 3 மாவட்டத்திலும் தொடரும் என்றுதான் சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.